இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த பேண்ட்டை வந்து ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, குறைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ குறைக்க சொல்லணும்னா, இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஃபினிஷிங் சைஸ் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல பின் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம ஒரு மார்க்கில் வந்து சாப்பீஸில் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ அவங்க எவ்வளோ தான் ஃபினிஷிங் சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இங்கே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அப்போ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்? இப்போ வந்து நம்ம நல்லா பட்டையாக வைக்கிறோம்னா, ஸோ 2 இன்ச் அளவு கொடுத்து 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே ஒரு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதைத்தான் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது 2 பக்கமுமே ஒரே அளவாக, இப்போ கையாக இருக்கட்டும் அதே மாதிரி தான், கை நீளம் அதிகமாக இருந்தாலும் கட் பண்ணுறது, பேண்ட்டும் அதே மாதிரி தான், ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து எடுத்துகிட்டு பின் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கும்போது இந்த இடம் இது வரைக்கும் நமக்கு ஹைட் வந்தால் போதும். இப்போ இந்த இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது உள்ள ஒரு மடிப்பு கரெக்டாக நம்ம அந்த பின் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பின்னுக்கிட்ட வரைக்கும் மடிச்சிருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோல்டு. இதோட பெருசாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அவங்க எவ்வளோ ஃபினிஷிங் அளவு கேட்டிருக்காங்களோ அந்த அளவு வந்து நம்ம வரணும். அதுக்கு விட நம்ம உள்ளே எவ்வளோ மடிக்கணுமோ அந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்து தான் கட் பண்ணணும். நிறைய பேர் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, கொடுக்காம கட் பண்ணுவாங்க. அப்புறம் பேண்ட்டு மேலே போயிடும், அதை ஆல்ட்ரு பண்ணவே முடியாது ஹைட்டு கம்மியாக போச்சுன்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கணக்காக எந்த அளவு சொல்கிறாங்களோ அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ மடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இதை அப்படியே சுற்றிய ரவுண்டாக அடிச்சிடுங்க. அதே மாதிரி இன்னொரு காலுமே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். இதில் என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்க துணியை வந்து இழுக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியாமல் மேலே இருக்க துணி இழுத்துருவீங்க, அது இழுத்துடக்கூடாது. இழுத்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்கும். லைட்டாக வேணால் அடியில் இருக்க துணி இழுத்துக்கலாம், மேலே துணி இழுக்காதீங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக லூஸாகவே பிடிச்சி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் வேலை. வீட்டில் இருக்கவங்க நீங்கள் கடையில் கொண்டு கொடுக்காம நீங்களே மடித்து வீட்டில் இருக்க மிஷினில் அடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.